எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி ஓமப்பொடி தான் செய்ய போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலாக தினமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான பலகாரம் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பலகாரங்கள் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே கொஞ்சமாக செஞ்சால் கூட நம்ம திருப்தியாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா சுத்தமாக சுகாதாரமாக நல்லா செய்யலாம். நம்ம வீட்டில் தீபாவளிக்கு விதவிதமாக செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் செய்யும் போது நிறைய பேருக்கு அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்கள்லாம் கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சால் தான் நமக்கு ரொம்ப செலவும் கம்மியாக இருக்கும். நல்லா சூப்பராகவும் நம்ம வீட்டில் செய்யலாம். இப்போ நம்ம ஓமப்பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு 1 கப்பு, பச்சரிசி மாவு 1/4 கப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், உப்பு தேவையான அளவுக்கு, ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் ஓமத்தை நான் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஓமம் நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டால் ஓமப்பொடி ரொம்ப நைஸாக இருக்கும் இல்லையா? அப்போ முறுக்கு குழல் அடப்படும். அதனால தான் நம்ம தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டால் ஓமப்பொடிக்கு அந்த ஓமத்தோட மனம் மட்டும் தான் நமக்கு வேணும். அதனால் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்குங்க. நீங்கள் 2 டீஸ்பூன் சூடு பண்ண எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம முறுக்குக்கு மாவு ரொம்ப கெட்டியாக பிசைவோம். அதை விட கொஞ்சம் இலக்கமாகவே ஓமப்பொடிக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும் ஓமப்பொடி செய்கிறதுக்கு. இந்த முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி அழுத்தி விட்டுடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஓமப்பொடி சுற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஓமப்பொடி வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். அந்த எண்ணெயோட கொதிப்பு அடங்கினோடனே நம்ம திருப்பி போட்டுடணும், எடுத்துடணும். அப்போ தான் ஓமப்பொடி நல்லா மொறு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். ரொம்ப மெல்லிஸ் இல்லையா? அதனால் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இப்போ எண்ணெய் பாருங்கள், நல்லா கொதிப்பு அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஓமப்பொடி எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம். இப்போ கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் ஓமப்பொடி செஞ்சு எடுத்துட்டோம். இது எல்லாமே செய்யறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் கூட டைம் எடுக்காது. அந்தளவுக்கு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இதெல்லாம். தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஓமப்பொடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.